திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 10 மாதமாகியும் புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தராத பொம்மை முதல்வருக்கு பாடுற மாட்டை பாடி கறக்கணும் என்ற வகையில் பாட்டு பாடி மாணவர்கள் கோரிக்கை வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அம்மைநாயக்கனூரில் செயல்படும் 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் பழுதடைந்ததன் காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பரில் அகற்றப்பட்டது. அப்போது விரைவில் புதிய கட்டிடம் கட்டித்தருவதாக விடிய அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இடிப்பதிலும் மூடநம்பிக்கை பிரச்சாரத்திலும் கார் ரேஸிலும் ஆர்வம் காட்டும் விடிய அரசு இதுவரை பிஞ்சு மாணவர்களுக்கு புதிய கட்டிடம் கட்டித்தரவில்லை. இதனால் அவர்கள் மழை வெயில் இன்னல்களுக்கு இடையே மரத்தடியில் பயில்கின்றனர். இதையடுத்து என்ன செய்தால் விடிய அரசின் கவனத்தை ஈர்க்கலாம் என சிந்தித்த பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் விளம்பர மாடல் பொம்மை முதல்வரை பொய்யாய் புகழ்ந்துரைக்கும் வகையில் உள்ளம் உருகுதையா மெட்டில் பாடலை பாடி அதனை வீடியோவாக வெளியிட்டுள்ளனர். இதை கண்டாவது பொம்மை முதல்வர் புதிய கட்டிடம் கட்டித்தருவாரா என அந்த பிஞ்சுகள் எதிர்பார்க்கின்றனர். திண்டுக்கல் அருகே புனித அன்னை வேளாங்கண்ணி மாதா தேர் பவனியை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் துவங்கி வைத்தார். மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள புனித அன்னை வேளாங்கண்ணி தேவாலய 44ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னை வேளாங்கண்ணி மாதா, குழந்தை இயேசு, வியாகுல அன்னை உள்ளிட்ட 5 தெய்வங்கள் அடங்கிய தேர்பவனியினை அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் துவங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பது குறித்து மாநகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநகர சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பது குறித்தோ குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பது குறித்தோ புகைப்பட ஆதாரத்துடன் நம்ம சென்னை செயலியில் புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என விடியா மாநகராட்சி அறிவித்தது. இதை உண்மை என்று நம்பி பொதுமக்கள் பலரும் அதில் புகார் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் நடவடிக்கை என்னவோ பூஜ்ஜியமாக இருக்கிறது. 0 is good என விளம்பரம் செய்யும் விடியா மாடல் அரசு விபத்துக்கள் 0 என்ற நிலையை அடைவதற்கு பதிலாக நடவடிக்கைகளில் 0வாக இருந்து சாலைகளை முறையாக பராமரிக்காமல் விபத்துக்களில் 100ஆக இருக்கிறது என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சைதாப்பேட்டை முருகன் தெருவில் சாலையின் நடுவே பள்ளம் வெட்டப்பட்டு 2 மாதங்களாக மூடப்படாமல் இருப்பதாகவும் மிகவும் ஆபத்தான முறையில் இந்த சாலையை கடந்து செல்வதாகவும் பலர் கீழே விழுந்து காயப்படும் சம்பவங்கள் நாள்தோறும் நடப்பதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். போட்டாங்க போட்டுட்டு இதை பிட்டு பிட்டா இது கேளமால இது மனுஷனா இருக்கு, மனுஷனுக்கு இடமா அது இங்க இருக்கா, அங்க பாத்து அங்க இருக்கு. ஒரு வேலை ஒரு கம்ப்ளீட் பண்ண மாட்டான். என்ன கான்ட்ராக்ட் இது? சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அம்மா பூங்காவை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்க தவறியதால் பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. சைதாப்பேட்டை மாந்தோப்பில் உள்ள அம்மா பூங்கா சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த பூங்கா கடந்த அதிமுக ஆட்சியின் போது முறையாக பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் விடியா திமுக ஆட்சி அமைந்த நாளிலிருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை. இதனால் பூங்காவில் உள்ள சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்தும் உடைந்து சேதமடைந்து கிடக்கிறது. மேலும் இரவு நேரங்களில் இந்த பூங்காவை சமூக விரோதிகள் தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஒரே மாதத்தில் ஒரே அரசு பேருந்து ஒரே இடத்தில் 2வது முறையாக விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வெள்ளக்குட்டை கிராமத்திலிருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து விஜிலாபுரம் பகுதியை கடந்தபோது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து அந்த பேருந்தை அங்கேயே விட்டுவிட்டு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தப்பி ஓடினர். இதில் பிரகாஷ் என்பவருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அதே பேருந்தில் கடந்த மாதம் 19ஆம் தேதி மாலை அதே இடத்தில் பிரபு என்பவர் சிக்கி பலியானார். இதையறிந்த பொதுமக்கள் விடியா ஆட்சியில் விபத்துக்களில் கூட அரசு பேருந்துகள் ஹாட்ரிக் சாதனை படைக்கும் போல் இருக்கிறதே என வேதனையாக சிரிக்கின்றனர். சென்னையின் பல முக்கிய சாலைகளில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவது பருவமழை குறித்த அச்சத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சி ஏற்பட்டதும் மழைநீர் அதிகம் தேங்கும் இடங்களில் சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால்வாய் அகலப்படுத்தும் பணிகள் தொடங்கியது. தற்போது 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் பல இடங்களில் இப்பணிகள் ஆமை வேகத்திலேயே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் முடிவடைந்துவிடும் என அண்மையில் தலைமைச் செயலாளர் தெரிவித்திருந்தார்.
ஆனால் உண்மையில் பல இடங்களில் கால்வாய் பணிகள் ஆரம்பகட்ட நிலையிலேயே உள்ளது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த கிண்டி சின்னமலை சாலையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். ஏற்கனவே மெட்ரோ பணிகளால் சென்னையில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள நிலையில் மழைநீர் செல்ல வழியின்றி தேங்கும் நிலையில் ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசலும் மறுபக்கம் மழை தொடங்கினால் என்னாகுமோ என்ற பயமும் இணைந்து பொதுமக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஏதோ இன்றைக்கி லீவுனாலும் கொஞ்சம் வந்துட்டோம். இதுக்கே வந்து ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு தான் வரோம். அதேமாரி ஆஃபீஸ் போயிட்டு வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது 2-3 கிலோமீட்டர் தாண்டி ரொம்ப லேட்டாகுது. ஏற்கனவே மெட்ரோ இருக்குது இந்த ஏரியாவில். அதுவும் இல்லாமல் இந்தமாரி பிரச்சனைலாம் இருக்குது. மழை நீர் அது இதுன்னு பள்ளம் ரோட்டில் பள்ளம் நோண்டி வச்சிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வரது போகிறதுக்கெல்லாம். ரொம்ப லேட்டாகுது, ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுத்து இதெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும். இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.